கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில். ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த நோவாவுடைய தகப்பனார் நோவாவை பெற்றெடுக்கும் போது கர்த்தர் சபித்த இந்த பூமியில் இவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா என்று சொல்கிறதுக்கு கர்த்தர் இந்த பூமியில் தன்னை தேற்றுவான் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் சபித்த பூமியில் நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நோவாவை பெயரிட்டதுக்கு காரணம் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களில் வசனம் சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கறம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மனவேதனை உண்டாக்குறார். ஏன் இவங்களை பெற்றெடுத்தோம், ஏன் இவங்களை வளர்த்தோம், ஏன் இவங்களை கல்யாணம் கட்டி வச்சோம், ஏன் இவங்களுக்கு வீடு கட்டி வச்சோம், அப்படி மனஸ்தாபப்படுகிற வேதனைப்படுகிற நிலைமையில் பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டு போய் விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம். தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நாம் ஆண்டவர்களுக்கு விசனமாக இருக்கிறோமா? பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு விசனமாக இருக்கிறீங்களா? விசுவாசிகளாகி நீங்கள் உங்கள் பாஸ்டர்மார்களுக்கு விசனமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். உங்களுடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் விசனத்தை உண்டாக்குற காரியமாக இருக்கக்கூடாது. வேதனை, இந்த விசனன்னு சொல்கிறது வேதனை உண்டாக்குற காரியமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய வசனம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். அப்போது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உண்டாக்கினதை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் தீர்மானித்தார். நம்முடைய ஆண்டவர் உண்டாக்குறது மாத்திரம் இல்லை, நாம் சரியாக இல்லாத காரியங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை அவர் எடுத்து போடுவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஈவுகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் வேதனையாக நினைக்கக்கூடாது. இவனை போய் ஆசீர்வதிட்டோமே, இவனை இந்த அளவுக்கு உயர்த்திட்டோமே, இந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டோமேன்னு சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜீவியத்தில், வாழ்க்கையில் கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுடைய பெற்றோர்கள் மனஸ்தாபப்படக்கூடாது. நீங்கள் சபையில் விசுவாசிகளாக இருப்பீர்களானால் உங்கள் போதகமார்கள் உங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படக்கூடாது. நீங்கள் ஒரு ஐக்கியத்தோடு கூட இருப்பீர்களானால், ஒரு சாபனத்தோடு கூட இருப்பீர்களானால் அந்த சாபன தலைவர்கள் உங்களை குறித்து வேதனைப்படக்கூடாது. ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்தது? 8ஆம் வசனம் பாருங்கள். எப்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்? இந்த நோவாவும் அந்த ஜனங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருந்தான். நோவாவும் தனியாக அவனுக்குன்னு ஒரு உலகம் கிடையாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரொம்ப மிஞ்சின பரிசுத்தம். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே பேசாமல் இருப்பாங்க, பழகாமல் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க. இது மிஞ்சின நீதிமானாக இருக்கிற இதை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வசனம் சொல்கிறது, அதிக பேதையாயிராத மிஞ்சின நீதிமானமாயிராதுன்னு சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான இப்படிப்பட்ட ஒரு காலத்தில்
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைத்தது காரணம் 2 காரணங்கள் இந்த 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 காரியத்தை ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். மனிதர்கள் சாட்சிகளெல்லாம் இல்லை, நம்முடைய சாட்சியெல்லாம் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் பொய் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, விசுவாசிகள் பொய் சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் எப்போதும் உண்மையான சாட்சியை நம்ம குறித்து சொல்ல வல்லவராக இருக்கிறார். எப்பவும் பொய் சாட்சி சொல்லவே மாட்டார். இந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு காலகட்டத்தில், சூழ்நிலையில் கர்த்தர் அந்த தாம் உண்டாக்கின மனுஷர்களை அழிக்க நினைத்த நேரத்தில் எப்படி கர்த்தருடைய கண்களில் நோவா கிருபை கிடைத்தது? காரணம் இந்த 2 காரியம். நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். 3வது காரியம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த 3 காரியம்தான் நோவாவை நீதிமானாக உத்தமனாக மாறினது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கக்கூடியதாக மாற்றினது. இந்த 3 காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவனுடைய காரியம் நாம் பார்க்கும்போது நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். 2வது காரியம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் ஆண்டவரோடு கூட நடமாடி கொண்டிருந்தான், போக்குவரத்துமாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நீதிமான்களாக இருக்க வேண்டுமே தவிர மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க வசனத்தில். நீதிமானாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் எந்த காரியத்தில் நாம் மிஞ்சி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது, மிஞ்சின பரிசுத்தமாக இருக்கக்கூடாது, மிஞ்சின நீதியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மிஞ்சி போகிற காரியம் எல்லாமே நம்மை ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்துக்கு நேராக கொண்டு போகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நோவாவுக்கு இருந்த காரியம், அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். முதல் காரியம் நீதிமான் உத்தமன். 2வது காரியம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டதுனால தான் எலியாவை கர்த்தர் எடுத்து கொண்டார். ஆகவே ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜீவிக்கிறது, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறது, சஞ்சரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனுஷனுடைய அக்கறம் பூமியில் பெருகினது. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவருடைய இருதயத்தை நினைவு தோற்றமெல்லாம் பொல்லாது. 7ஆம் வசனத்தை சொல்கிறார், ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாப்பட்டார். 7ஆம் வசனத்தில் அழிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே அன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்வோமானால் இந்த உலகத்தின் பாடுகளுக்கு, அழிவுகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிங்க, நீதிமானாக இருங்க, உத்தமனாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. அது உங்களை சத்தியத்துக்கு நேராக, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேராக, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே நேராக நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நீங்கள் உலகத்தின்படி உலகத்தோடு கூட ஒத்து போக வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் எந்த காரியத்தில் உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தைரியமாக இல்லைங்க, சாட்சியாக இருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் அழிப்புன்னு சொன்னால் கூட உங்களை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா நீதிமான உத்தமனமாக இருந்தான். அது நிமித்தமாக அவன் குடும்பத்தாரை எல்லாரையும் கர்த்தர் அழிவிலிருந்து காப்பாற்றினார். ஜலப்பிராயத்தில் இந்த நோவா குடும்பம் தண்ணீருக்கு மேலே இருந்தது. அவர் வார்த்தை கீழ்ப்படியாத ஜனங்கள்லாம் தண்ணீரால் அழிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்று சொன்னார், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமா? நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படி நடங்க, ஆண்டோடு கூட ஐக்கியமாக இருங்க, நீதிமானாக இருங்க, உத்தமனாக இருங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தை தினமும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறது சொன்னால் ஜபத்தில், வேதம் வாசிக்கிறதுல, ஆண்டவரோட காரியங்களில் நீங்கள் சஞ்சரிக்கணும், நடந்து போகணும். சஞ்சரிக்கிறதுனா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நிறைய விளக்கம் சொல்லலாம். ஆகவே அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்த உலகமோ உலக காரியங்களோ உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த காலங்களில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த
நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் கிருபை தாரும். நோவா அவனுடைய காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். உம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனால் அவன் அழிவுக்கு விலைக்கு காப்பாற்றப்பட்டது மட்டும் இல்லை, அவன் நிமித்தமாக அவனுடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனத்துக்கு நல்ல சுகம் வெள்ளத்தார் பணிபுரி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும், நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும், நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.